ஹாய்ங்க, குட் ஈவினிங்க. அதுக்கு இன்றைக்கி ஒரு மினி விளாக் என்னென்னு பார்ப்போமா? நான், எங்கள் செல்லக்குட்டி தர்ஷினி, அப்புறம் என்னோடய அக்கா கலைவாணி அக்கா எல்லோரும் ஒரு அவுட்டிங் போனோம். சும்மா போயிட்டு அப்புறம் குறிஞ்சி மெட்ரோ போயிருந்தோம். சும்மா ஒரு ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம். எங்களோட ஃபேவரட் டாலுக்கு ஜூலை 1 பர்த்டே வருது. சரி கிஃப்ட் வாங்கிட்டு வரலான்ட்டு போனோம். போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். சரி குத்து மதிப்பாக எடுத்து இந்த இதை போடுவோம் வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பொம்மையை கையில் எடுத்து வச்சுட்டு தரிசனி எங்கள் பாரு உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த புத்தர் சாமியை கிண்டல் பண்ணிக்கிட்டு நல்லா இன்றைக்கி ஆனால் நல்லா ஒரு டே ஃபன்னாக பீஸ்ஃபுல்லாக போச்சுங்க. நல்லா ரிலாக்ஸாக சரி வாங்க சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு தர்ஷினி தான் நம்மளால் தர்ஷினி தான் வீடியோ எடுத்தாங்க. எடுத்துகிட்டே இருந்தாங்க. இப்போ எங்கள் கலையக்கா எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சைடு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம சரி வெட்டியாக தானே நிற்கிறோம், சரி சுற்றி பார்த்து வீடியோவை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேவா? லஞ்சு சாப்பிட்ற டைமே வந்துடுச்சு. பிரதினி வேறு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரேன், எப்படின்னா வர சாயங்காலம் ஆயிடும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக யூனிக்காக இருந்துச்சு. அந்த யானை வந்து தரிசனி சாய் காவியன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா போச்சுங்க. நாளைக்கு போனதே எனக்கு தெரியல. நல்லா போச்சுங்க. அந்த சிங்கம் நான், என் வீட்டுக்கார புலி நான், ஒரு திங்ஸும் எனக்கு இருந்துச்சு. ஐயோ எனக்கு பிடிச்ச ஒரு பெட்டு எனக்கு பிடிச்ச கேட்டு எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலை. ஒரு 2 கிஃப்ட் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு சரி மணியாச்சு இன்னொரு நாள் வரலான்னு சொல்லிட்டு 2 கிஃப்ட் ஐட்டம் வாங்கிட்டு 2 திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா கலையக்கா எங்கே போச்சுன்னு தெரியல. கலையக்காவை நீ ஒரு பக்கத்து தேடு, நான் ஒரு பக்கத்து தேடுறேன்னு கலையக்காவை தேடிட்டு இருந்தோம். எங்கடா ஆளக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வழியாக கலையக்காவை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு மினி விளாக்கில் வரேன். பாய்.